தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். அன்பர்களை மீண்டுமாய் இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் அபிஷேகமாய் வாழ்வார்கள் என்பது சொல்வதுதான் இந்த ஆராதனை. அன்பர்களே, ஒரு முறை கடவுள் பூமிக்கு வந்தாராம். பூமிக்கு வந்து ஒருவனுடைய வீட்டு கதவை தட்டுகிறார் கடவுள் இயேசு. தட்டிய உடனே அந்த வீட்டுக்காரர் திறக்கிறார். அவர் யார் என்றால், ஒரு வட்டிக்கு பணத்தை கொடுப்பவர். அநியாய வட்டிக்கு, வட்டி குட்டி போடும் அளவிற்கு அந்த வட்டி அநியாயமான பணங்களை சேகரிக்கக்கூடிய மனிதர். இயேசுவை பார்த்த உடனே ஆச்சரியம். இயேசுவை வந்து விட்டீங்களா? என்ன தேடி வந்திருக்கிறீங்களா? இயேசு சொல்கிறார், ஆம், உன்னை தான் தேடி வந்திருக்கிறேன், உள்ளே வாங்க. இயேசு அழைத்து அமர வைக்கிறார். இயேசுக்கு என்ன செய்யலாம்? உடனே உணவு தயாரிக்கலாம் என்று அருட்சுவை உணவு தயாரிக்கிறார். நல்ல கிராண்டாக சாப்பாடு செய்து எல்லாத்தையும் டேபிளில் வச்சுட்டு கூப்பிடுறார். இயேசுவே வாங்க, சாப்பிடலாம் வாங்க, கை நினைக்கலாம் வாங்க. இயேசு உள்ளே வருகிறார். சாப்பாடை பார்த்த உடனே அங்கே நின்று விடுகிறார். இல்லைடா, உன் வீட்டில் சாப்பிட மாட்டேன், உன் வீட்டிலே நான் கை நினைக்க மாட்டேன். ஏன் இயேசுவே சாப்பிட மாட்டீங்க? என்னை தேடித்தானே வந்தீங்க, எங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிடுங்க. இல்லை, உன்னுடைய சாப்பாட்டில் ஏழைகளுடைய இரத்த வாடை வீசுகிறது. என்ன இரத்த வாடை? ஏனென்றால் நீ அநியாய வட்டிக்கு காசு வாங்கி கொண்டிருக்கிறாய். வட்டி குட்டி போடுகிறது. பலர் பாடை கட்டும் அளவிற்கு, இறந்து போகிற அளவுக்கு நீ வட்டி வாங்கியிருக்கிறாய். பலர்களுடைய நிலங்கள் அநியாயமாய் செல்லும் அளவிற்கு நீ வட்டி வாங்கியிருக்கிறாய். பல குடும்பங்கள் ஒன்றுமில்லாமல் போகிற அளவுக்கு நீ வட்டி வாங்கியிருக்கிறாய். உன் சாப்பாட்டில் இரத்த வாடை வீசுகிறது. நான் யார் தெரியுமா? அந்த ஏழைகளினுடைய பிரதிநிதியாய் அல்லவா உன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். நீ வாங்கியதை திருப்பிக் கொடு, அநியாயமாய் வாங்கியதை திருப்பிக் கொடு, அந்த நாற்றம் போகும், நான் உணவு அருந்துகிறேன் என்று சொன்னாராம். ஒரு கதை தான் அன்பர்களே. ஏழைகள் பக்கமாக இருக்கிறார். நீங்கள் ஏழையாக இருக்கிறீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறீங்களா? ஒரு நல்ல ஜாப் இல்லை, நான் நினைக்கிற ஜாப் இல்லை ஃபாதர் என்று இருக்கிறீங்களா? நல்ல இஎம்ஐயில் வாங்கிட்டீங்க நிறைய பொருட்கள், ஆனால் என் ஜாப் மூலமாக வர பணத்தில் என்னால் கட்ட முடியல என்ற அந்த ஏழ்மையில் இருக்கிறீர்களா? ஐயோ, நான் நினச்ச இடத்துக்கு போக முடியல என்பது கூட மனதில் ஒரு ஏழ்மை தானே, அதில் இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் பக்கமாக வருகிறார். வெற்றி பெற்றவர்களாக பார்த்தீர்கள் என்றால் ரெண்டு வகையில் பிரிச்சிடலாம், வெற்றி பெற்றவர்களும் வெற்றி பெறாதவர்களை. என்னென்னா, நம்பிக்கை வைத்தவர்கள், நம்பிக்கை வைக்காதவர்கள். இன்றைக்கு நற்செய்தியுமே லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 20லேருந்து 26 வரை உள்ள இறை வார்த்தையிலே பேறு பெற்றோர்கள் ஏழைகளை பார்த்து சொல்லுகிறார். வில்லியம் பார்க்லேன் ஒரு விவிலிய அறிஞர் சொல்லுகிறார், ஏழைகள் எல்லாம் பேறு பெற்றவர்கள், ஏனென்றால் அவர்கள் இறைவனே கதி என்று இருக்கிறார்கள். கடவுள் மாற்றுவார் என்று உழையுங்கள். கடவுளே எனக்கு தருவார். நான் ஏழ்மையில் தான் இருக்கிறேன். சில பொருளாதார நெருக்கடியில் ஏழ்மையில் இருக்கலாம், சில ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் ஒரு ஏழ்மையில் இருக்கலாம், சில நல்ல உறவுகள் இல்லாமல் ஏழ்மையில் இருக்கலாம், மனிதர்கள் சுற்றி இல்லையே என்று ஏழ்மையில் இருக்கலாம், நினைத்த வெற்றி கிட்டவில்லையே என்று ஏழ்மையில் இருக்கலாம், வீட்டில் நல்லதெல்லாம் நடக்கலையே, தடைகளா என் வீடு இருக்கிறதே என்று ஏழ்மையில் இருக்கலாம். ஆண்டவரே கதி என்று இருப்பவர்கள் வாழ்வார்கள் என்ற செய்தி. இது ஆண்டவர் பேர் பெற்றோர் ஏழைகள் எல்லாம் பார்த்து சொல்லுகிறார். ஏனென்றால் அவர்கள் கடவுளை நம்புகிறார்கள். ஆண்டவர் சொல்றார், நீ ஆசீர்வாதத்தை பெறுவாய். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்தில் வருது போல, என் பெயரின் பொருட்டு உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது மகிழ்ந்து பேர் வகை கொள்ளுங்கள். எனக்காக நீங்க நிற்கிறீங்க, இங்க என்னை நம்பி இருக்கிறீங்க. இன்னைக்கு நற்செய்தியில் மத்தேயு நற்செய்தி 5வது வார்த்தையில எனக்காக நிற்கிறீங்க, நீங்கள் பேறு பெற்றவர்கள், கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். ஆண்டவர் இன்றையே செய்வார், இன்றைக்கே அற்புதம் நடக்கும். நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வார்கள். எனவே பிரியமான இறைவர்களே, திருப்பாடல் 118:8 சொல்கிறது, மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். அவர்கிட்ட தஞ்சம் புகுந்துருங்க. அப்பா, என்னால் முடியலன்னு அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து உங்கள் தோல்விகளை ஒப்பு கொடுங்க. உங்கள் மன குமுறல்களை, என்னை அவமானப்படுத்துகிறாங்க ராஜா, என்னால் தைரியமாக வாழ முடியல, அவருக்கு முன்னாடி நிற்க முடியல, அப்பா ஒப்பு கொடுத்து கேளுங்க. உங்கள் ஏழ்மையை, உங்கள் கஷ்டத்தை அவர் போக்குவார். நீங்கள் சந்திக்கிற கவலைகள், கஷ்டங்கள் நிறைய வெளியில் சொல்ல முடியாது, எல்லார்ட்டையும் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது அல்லவா? ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய அல்லது சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர்தான் கடவுள். அவர் இன்றைக்கு இந்த ஆராதனையில் இருக்கிறார்.
இந்த காணொளி மூலமாக உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு எப்படி அந்த கதையில் அந்த பணக்காரன் வீட்டு வாயிலை தட்டி அவரிடமிருந்து தான் உணவருந்த மாட்டேன் என்று சொல்ல இருந்தாரோ கடவுள், அதே கடவுள் இன்றைக்கு உன்னிடம் வருகிறார், உன்னை ஆசீர்வதிக்க வருகிற, உன் பிரச்சனையெல்லாம் மாற்ற வருகிற. ஜெபி, நீ ஜெபித்த நிமித்தமாக வல்லமை பெறுவாய் என்று ஆண்டவர் வருகிறார், ஆசீர்வாதத்தை தருகிறார். எனவே உங்களை முழுமையாய் அர்ப்பணித்து உங்களுடைய இடர்கள், கஷ்டங்கள், கவலைகள், நெருக்கடிகள், குறிப்பாக இன்றைக்கி குடும்பத்தினுடைய நாள் புதன்கிழமை அந்த திருமண தடைகள், பல வீடுகளில் இன்றைக்கி திருமண தடைகள் இருக்கிறது, கல்யாணம் ஆகாமல் தள்ளி போகுது. அந்த தடைகள் தான் அப்போ கொடுத்து கேளுங்க. அப்பா, என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன், என் வீட்டுக்கு வர மருமகனை இல்லை மகன் வரணும் அப்பா, ஆண்டவரே நீங்கள் பெற்றுத்தாங்க அப்பா, நம்பிக்கையோடு நான் ஜெபிங்க. வீட்டில் கல்யாணம் நடக்கும். குழந்தை பாக்கியமின்மை, நிறைய இடங்களில் அந்த பாக்கியமின்மை இருக்கிறது அப்பா. ஏதாவது தடைகள் இருந்தால் ஆண்டவர் ஏன் அந்த தடை இருக்கிறது அப்போ மாற்றி போடுங்க. குழந்தையை நான் தாங்கணும், என் குழந்தையை நான் தாங்கணும் அப்பா என்று கேளுங்க. வல்லமையான நற்கரணை ஆண்டவர் உங்களுக்கு அருள்வார். இன்றைக்கு ஆண்டவர் பேறு பெற்றவர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அது உனக்கும் எனக்கும் சொந்தமாகலாம். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு உனக்கும் எனக்கும் சொந்தமாகலாம். விவிலியம் வாசிக்கிற பிள்ளைகளுக்கு உனக்கும் எனக்கும் சொந்தமாகலாம். ஜெபமாலை ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு உனக்கும் எனக்கும் சொந்தமாகலாம். அவர் சித்தப்படி வாழ்கிற பிள்ளைகளுக்கு ஜெபியுங்கள், வாழ்வோம், அபிஷேகமாயிருப்போம். நன்றி அப்பா. ஓ வல்லவரே, நல்லவரே, நன்றி. இந்த நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிற ஒவ்வொரு ஜெபங்களையும் இயேசுவே உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். பிள்ளைகளுடைய கஷ்டங்கள், கவலைகள், வருத்தங்கள், பாரங்கள், கண்ணீர்கள், என்னவெல்லாம் அவமானங்களை சந்திக்கிறார்களோ பிள்ளைகள் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் அப்பா உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். திருமணம் தடையோடு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். திருமணம் தள்ளி போய் கொண்டிருக்கிறதே என்று இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். திருமணம் முடிவாகி விட்டது ஆனாலும் நின்று விட்டது இந்த கண்ணீரோடு இருக்கிற கவலைகளோடு இருக்கிற ஜெபங்களை எல்லாம் வைக்கிறேன். அப்பா நீங்க இறங்குங்க ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. வல்லமையில இந்த பிள்ளைகள் வாழும்படியாய் ஆண்டவரே, அபிஷேகத்தில் இந்த பிள்ளைகள் வாழும்படியாய் ஆண்டவரே, ஆசீர்வாதத்தில் இந்த பிள்ளைகள் வாழும்படியாய் அப்பா நீங்க தொடுங்க ஆண்டவரே. நீங்கள் வழி நடத்துங்க. உங்கள் வல்லமை விளங்கட்டும் ஆண்டவரே, உங்கள் ஆசீர்வாதம் விளங்கட்டும் ஆண்டவரே. உங்கள் கிருபையால் எங்கள் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படும்படியாய் மன்னிப்பு கேட்கிற ராஜா. தடைகளை நீக்குங்க இயேசுவே. ஆசீர்வதிங்க தகப்பனே. வல்லமையான இறை கிருபையில் நீங்கள் என்னவெல்லாம் விண்ணப்பங்களை அனுப்புகிறீங்களோ, கமெண்ட்டில் என்னவெல்லாம் அனுப்பி கொண்டே இருக்கிறீங்களோ ஒவ்வொன்றையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். நீங்கள் தொடுங்க, வழி நடத்துங்க. வல்லமையான சூசையப்பர் நாளில், சூசையப்பர் ஜெபத்தில் இறை கிருபையில் அபிஷேகமாய் வாழ்வீர்கள் பிள்ளைகளே. ஆண்டவர் இயேசுவின் பெயரிலே ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வீர்கள் பிள்ளைகளே. இறைவன் உங்களை இன்றைக்கு அபிஷேகத்தால், ஆசீர்வாதத்தால் நிறைவால் உங்களை தாங்குவாராக. உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் மாறும். செபிக்கிற பிள்ளைகளே, ஆசீர்வாதத்தோடு வாழுங்கள். அவர் உங்களோடு இருக்கிறார். வல்லமையான கடவுள் நம் அனைவரையும் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகளே, கஷ்டங்கள், கவலைகள் எல்லாம் மாறும். ஒரு நோடு இருக்கிறார். தொடர்ந்து போராடு, வெற்றி பெறுவாய். இந்த நாளும் இனிய நாளே. வல்லமையான நற்கருணை ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே மகிழ்ச்சியாக இருங்க. இந்த நாளும் இனிய நாள். அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you. Take care.